கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்தில் எல்லாரும் நம்ம கூடியிருக்கிறோம். தேவ ஜனங்களே, ஒவ்வொரு பேரும் தேவனுக்கு பிரியமான பாத்திரங்கள். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துட்டு, மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல ஆண்டு சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது, ஆவியானவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்குறதற்கு உங்கள் செவிகளை சாய்க்கும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். ஸோ தேவ ஜனங்களே, ஒருவேளை நீங்கள் பிஸியான ஷெட்யூலில் இருந்தாலும் பிறகாத இந்த வீடியோவை கேட்டு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறத உணர்ந்து கொள்ளுங்க. உங்கள் பேட்ரி சார்ஜ் ஆக போகுது, உங்கள் ஆவியில் வல்லமை இறங்க போகுது, இங்கே இருக்கிற இடத்துல விடுதலை உங்கள் மேலே இறங்க போகுது. அக்னியின் ஆவியானவர் உங்களை அனல் மூட்ட விரும்புகிறார். ஒரு விசை கூட சிம்சோனின் மேல் இறங்கினவர் உங்கள் மேல் இறங்க விரும்புகிறார். சகல கட்டுகளையும் சிம்சோனின் மேல் இறங்கின ஆவியானவருடைய வல்லமை தகர்த்தெறிந்தது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பவுலும் சீலாவும் கிட்டப்பட்ட நேரத்தில் பாடி துதித்தார்கள். தேவ ஜனங்களை புரிந்து கொள்ளுங்க, எங்கே இருந்து ஒரு மகிமை இறங்குச்சுன்னு தெரியாது, ஆனால் ஒரு விசேஷித்த மகிமை இறங்கினது. கட்டுகள் உடைய ஆரம்பித்தது, சங்கிலிகள் அசைய ஆரம்பித்தது. தேவ ஜனமே, தொடர்ந்து துதிக்கிற நமக்கு எப்பொழுது வேணுமானும், எந்த நேரத்திலும், எந்த நிமிஷத்தில் கூட கர்த்தருடைய மைட்டி டெலிவரன்ஸ், கர்த்தருடைய பயங்கரமான விடுதலை உங்கள் குடும்பத்தில் இறங்கும். அதனால் தேவ ஜனங்களை இடைவிடாமல் ஆராதிக்கணும், இடைவிடாமல் துதிக்கணும். ஆமேன். தேவ ஜனங்களை, தானியேல்ட்ட அந்த ராஜா சொன்னார், நீ ஆராதிக்கிற, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை பாதுகாப்பா. ஆம் தேவ ஜனங்களை, நாம் தொடர்ந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆம் தேவ ஜனங்களை, கடந்த நாட்கள் ஆராதனைக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, சண்டே சர்வீஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு விசை கூட உங்களை கர்த்தர் நிரப்பணும்னு நினைக்கிறாரு, உங்களை மூடணும்னு நினைக்கிறாரு. உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப சித்தமாக இருக்கிறார். ஏதோ ஒரு வார்த்தை உங்களோடு பேசணும்னு நினைக்கிறார். ஏதோ ஒரு எல்லையில் இருந்து சத்ரு உங்களுக்குள்ள அடிக்கடி யுத்தம் பண்ணுகிறானா, உங்கள் குடும்பத்தில் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறானா, ஆவியானவர் சொல்லுகிறார், மெதுவாக கவனமாக அவர் சொல்லுகிறதை கேளுங்கள். சத்ரு இன்னைக்கு ஓடுவான். ஹல்லேலூயா. ஒரு வழியாக வருகிறவன் 7 வழியாக ஓட போகிறான். ஒரு வழியா வந்திருக்குதா போராட்டம்? இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்தே போராட்டமா இருக்குதா? டிசம்பர் முடிவில் இருந்து வருஷம் ஆரம்பத்தில் ஒரே போராட்டம், வீணான மருத்துவ செலவுகள், வீணான பிசாசு போராட்டங்கள் இருக்குதா? தேவ ஜனங்களை புரிந்து கொள்ளுங்க, எங்க விடுதலை இருக்குதோ, எங்க தேவ சித்தம் இருக்குதோ, அங்கதான் சத்ரு தாக்குவான். தேவ ஜனமே, உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறானா? யூ நீட் ஃபார் ஜீசஸ். நீங்க இயேசுவுக்கு தேவை, அதனால் தான் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறான். பிசாசுக்கு தேவையில்லாத நபர்களை அவன் தாக்குவதில்லை, வல்லமை இல்லாத நபர்களை அவன் தாக்குவது இல்லை. அவர்களை கொண்டு தேவனுடைய சித்தம் நடக்காது என்றால் அவர்களை தாக்குவதில்லை. உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திலையும், உங்களை கொண்டு உங்கள் லைஃப்ல மாற்றம் வரப்போகிறதுனா அவன் உங்களை தாக்குவான். தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் இணைய போகிறோம். எல்லாரும் ஒரு மனதோடு கைகளை கோர்த்து ஸ்தோத்திரம் பண்ணி, பவுலும் சீலாவும் ஆராதித்தது போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஒரு கான்டாக்ட், நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும். எல்லா உலக கவலையும் மறந்துவிட்டு நீங்களும் அந்த ஆவியானவரும் ஒருமித்து நடக்கிற ஒரு அனுபவத்தை, அவர் பேசுகிறதை நீங்கள் கேட்கிற ஒரு அனுபவமாக மாற்றிக்கொண்டு இந்த ஜெப நேரத்தில் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி சொல்லுங்க, புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும், புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும், நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓ நாள் எல்லாரும் சேர்ந்து வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் அப்பாவும் கிருபையால்
அவர் தன்னுடைய கிருபையினால் உங்களை திருப்தியாக்குவார். தேவச்சனமே, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து ஆவியானவர் இன்னைக்கு உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானுடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். சகோதரனே, உன்மேல் ஆண்டவருடைய அக்னி இறங்குகிறது. அருமையான சகோதரியை ஒவ்வொரு மேலையும் உங்கள் மேல் கர்த்தருடைய அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்க நாவை அவருடைய கையில ஒப்பு கொடுங்க. உங்க நாவை இப்ப கண்ட்ரோல்ல எடுக்க போகிறாரு. உங்கள் நாவை அதிகாரத்தினால் நிரப்ப போகிறாரு. எந்தெந்த சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டதோ அவைகளை செயலிழக்க பண்ண கர்த்தர் உங்கள் நாவை அதிகாரப்படுத்துகிறார். அற்புத செயல்களை காண செய்யும், மகிமை மாட்சிமை விளங்க செய்யும். அற்புத செயல்களை காண செய்யும், மகிமை மாட்சிமை விளங்க செய்யும். வல்லவரே, வல்லவர். நன்றி ஐயா. ஓ ரதரபா சந்தரபா. தேவ ஜனங்களை ஆவியானவர் சொல்லுகிறார், அற்புத செயல்களை காண செய்ய போகிறார். அற்புத செயல்களை காண செய்ய போகிறார். இந்த வாரம் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். சில அந்தகாரங்கள் உங்க குடும்பத்தை விட்டு ஓடுகிறதை நீங்கள் காண்பீர்கள். தேவ ஜனங்களே, எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க நாவை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. உங்க நாவை அக்னி பட்டயமாய் மாற்ற போகிறார். உங்க வாயின் வார்த்தையிலிருந்து அக்னி புறப்பட போகிறது. ஹalleluya. ரபா ஷதா லபா ரதா ரபா ஷந்தனா ரபா பா 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 பா. எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாலும் இந்த வரிகளை எங்களோடு சேர்ந்து பாடுங்க. ஒரு தேவ சமாதானம் உங்க வீட்டில் இறங்கி கொண்டு இருக்கு. அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் அலறுகிறதை நான் உணர்கிறேன். ஓ, ஒரு தெய்வ பிரசன்னம் இறங்குகிறதே, ஓ தேவ பிரசன்னம் இறங்குகிறதே என்று சொல்லி அந்த சர்ப்பத்தின் ஆவி அலறுகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். சகோதரியை ஆவியானவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரியே, உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க வீட்டுக்கு விரோதமான வல்லமைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்க துதியினால் உடைக்கிறார். உங்க துதி அந்த அரண்களை உடைக்கிறது. அருமையான வாலிப சகோதரனே, உன் கையை பிடித்து ஆவியானவர் வெளியே தூக்குகிறார். நீ குழியில மாட்டி போயிருக்கிற, எழும்ப முடியாதபடி உள்ள தவித்து கொண்டிருக்கிறத ஆவியானவர் பார்க்கிறார். உன் கரத்தை பிடிக்கிறார். மகனே, நீ வெளியே வரப்போகிற. பேதுருவோ போல அவிசுவாசப்பட்டு இருக்கலாம், சந்தேகப்பட்டு இருக்கலாம், ஆவியில பலவீனத்தோடு இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கையை பிடித்து நான் தூக்குகிறேன். மகனே, வெளியே வா. நீ பயப்பட வேண்டாம். உன் ஆண்டவர் உன்னை அடிப்பார் என்று பயப்படாதே. நீ அவிசுவாசப்படாதே. உன்னை நடத்துவார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ கர்த்தருக்காக பயன்படுவ. எலும்பு நீ அவிசுவாசப்பட்டதுதான் சோதனையாக மாறி இருக்கிறது. உன் அவிசுவாசத்தை தூக்கி எறிந்து விடு. ஐயோ, நான் பாவம் செய்தேன் அல்லவா? பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை அவர் தருவார். பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை தருவார். நீ ஏன் அவிசுவாசப்பட்டாய்? நீ ஏன் சோர்ந்து போனாய்? அவர் உன்னை நடத்துவார். இந்த கடலின் மேல் நீ நடப்பாய். இந்த உலக சோதனையின் மேல் நடப்பாய் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். வேலை இல்லாம வீட்டில் இருக்கிறீங்களா? வருமானம் இல்லாம இருக்கிறீங்களா? சகோதரர்களே, அருமையான பெரியவர்களே, ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க வருமானத்தை ஆசீர்வதிக்க அவருடைய பிரசன்னை இறங்கி வந்திருக்கு. உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அவருடைய பிரசன்னை இறங்கி வந்திருக்கு. தடைகளை உடைக்கிற தேவ பிரசன்னை உங்க வீட்டுக்கு இறங்கி வந்திருக்கு. எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினால். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினால். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினால். என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினால்.
மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே உம்மை மறவே பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவும் நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே என் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஒரு புதிய கிருபை இறங்கி கொண்டிருக்கு தேவச்சனமே. இந்த புதிய வாரத்துல தெய்வ பிரசன்னம் உங்களுக்கு முன்னாடி கடந்து செல்லும். எல்லா பில்லி சூன்யங்களும் அரெஸ்ட் ஆகும். எல்லா மரண வியாதிகள் கண்ட்ரோல்ல வரும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா நீங்க என் முன்னாடி செல்லல, நான் என்னை கொண்டு போகாதீங்க. நீங்க என் முன்னாடி செல்லல, நான் எனக்கு அடுத்த நாளை பார்க்க விருப்பம் இல்லை. இந்த இங்கிலீஷ் பாட்டை பாருங்களேன். Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes I know, he holds my future. And life is just a living just because he lives. Because he lives, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes I know, he holds my future. And life is worth the living just because he lives. ஆம் தேவச்சனங்களே, இந்த வரிகள் சொல்லுகிறது, அவர் என் கூட இருக்கிறதுனால, அவர் வாழ்கிறதுனால நான் நாளைய தினத்தை சந்திப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என் இயேசு உயிரோடு இருக்கிறதுனால நாளைய தினத்தை நான் சந்திப்பேன், என் எதிரிகளை நான் சந்திப்பேன், என் செங்கடலை நான் சந்திப்பேன். எது எனக்கு தோல்வியா தோன்றுகிறதோ அதை நான் சந்திப்பேன். என் கோலியாத்தை சந்திப்பேன், என் தீச்சூளையை சந்திப்பேன். ஓ, எனக்கு முன்னாடி இருக்கிற போராட்டத்தை நான் சந்திப்பேன். ஏன் தெரியுமா? அவர் வாழ்கையால், அவர் வாழ்கிறதுனால எனக்கு வியாகுலம் இல்லை. நான் நாளைய தினத்தை சந்திப்பேன். ஹல்லேலூயா. ரபா ஷதா லபா ரதர பாபா. ஆம் தேவச்சனங்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாளைய தினத்திற்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஆவியானவர் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதி பாடுகள் போதும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் கடைசி வசனத்தில் சொல்லி இருக்கிறாரே. இன்னைக்கு அநேகர் நாளைய தினத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீங்க. எப்படி என்னுடைய வீடு நடத்தப்படும், எப்படி என் வருமானம், எப்படி என் எதிர்காலம். ஆண்டு சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. ஏன்னா நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு வாசலை உங்களுக்காக திறந்து கொண்டிருக்கிறார். மனிதனுடைய கரம் அல்ல, தேவ கரம் உங்களுக்காக திறந்து கொண்டிருக்கிறது. அந்த தேவ கரத்திற்காக நன்றி செலுத்துவோமா? நமக்காக கிரியை செய்கிற அந்த அப்பாவுடைய கரத்திற்காக நன்றி செலுத்துவோமா? ஓ ராஷா தரா பாபா பாபா. நீங்க மகிழ்ச்சியா இருங்க, நீங்க பயப்படாதீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், நாளைய தினத்துல கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு மகிழ்ந்து களி கூறுங்க, கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. எல்லாரும் ஒரு வரி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தாய்மடி தாவலும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே. தாய்மடி தாவலும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன்.
மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவேன். தேவச்சனங்களே, எல்லாரும் அப்படி கண்களை மூடி செபிங்க. அநேகர் ஆவியானவர் தொட்டு விடுதலை ஆக்குகிறார். அநேகருடைய சரீரத்தில் சுகம், அற்புத சுகம் உண்டாகிறத பார்க்கிறேன். ஹல்லேலூயா. 18 வயது நிரம்பிய ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை தான், வாலிப பிள்ளை. உன் சரீரமெல்லாம் வேதனையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பிசாசும் சரீரத்தை பலவீனப்படுத்தினார். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குகிறார். இன்னைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார். 15 வயது நிரம்பிய ஒரு வாலிப சகோதரன், நீ கோஷாதா ராபாபா, நல்ல கேம்லாம் விளையாடக்கூடிய, நல்ல ஃபுட்பால்லாம் விளையாடுற லெவல்ல பலமுள்ள ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன். ஆனா சத்துரு இந்த நாட்களோட பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறான், உன்னை சோர்வுபடுத்தி வைத்திருக்கிறான். மகனே, உன் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுப்பனா? உன் வாழ்க்கையில் இயேசுவின் வல்லமை இறங்கும். உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த அந்தகாரங்கள் உன்னை உன் குடும்பத்தை விட்டு ஓடி போகும். உன் தலைமுறையில இருந்து சில போராட்டங்கள் உண்டு. உன் பாட்டி, உன் குடும்பம் எல்லாம் தேவனை அறியாத குடும்பமா இருந்தது. ஆனா இந்த நாட்கள்ல நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அதனால தேவ ஜனமே, அருமையான சகோதரனை, உன் குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஓ, நீ அருமையான பிள்ளை, நீ இயேசுக்கு வேணும். உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். நீ ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கு, ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. அநேகருடைய விசுவாசத்தை கர்த்தர் அக்கினியாய் ஆமென் எரிய பண்ணுகிறார். அநேகருடைய விசுவாசம் சோர்ந்து போகாமல் அனல் மூட்டி எழும்ப கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அநேகருடைய விசுவாசத்தை கர்த்தர் பற்றி எரிய பண்ணுகிறார். சோர்ந்து போகிற அனுபவங்கள் மாறுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது. இருளின் ஆவிகளை எரிக்கக்கூடிய அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கு. விடுதலை இறங்கி கொண்டிருக்கு. நசரேனா இயேசு உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். கேளுங்க, என்ன விடுதலை வேணுமோ கேளுங்க, என்ன விடுதலை வேணுமோ கேளுங்க. அவர் உங்களுக்காக விடுதலை அனுப்புகிறார். அருமையான முதியோர்களே, உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வருகிறது நான் பார்க்கிறேன். வயது முதிர்ந்த தாயாரே, கர்த்தர் உங்களுக்காக எலியாவுக்கு காகத்தை அனுப்புனது போல உங்க வீட்டை தேடி நன்மைகளை அனுப்புகிறார். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க 4 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லுவீங்க. நீங்க பிறருக்காக ஜெபிப்பீங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். ஐயோ, ஒரே பிசினஸுக்கு போறதும் வரதுமா இருக்குது. ஒரே வேலைக்கு போறேன் வாரேன், ஸ்கூலுக்கு போறேன் வாரேன், வேலை செய்கிறேன் வாரேன், ஒரு ரோபோட்டை போல இருக்கிறேனே, எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே, கலங்கி கொண்டு இருக்கிற வேலை செய்கிறவர்களை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க. உங்களுக்காக தான் இந்த நாள் உங்களுக்காக தான் கர்த்தர் பேச போகிறார். உங்களை குறித்து தான் பேசுகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கண்களை மூடி செபிங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற நேரம் உங்க விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். உங்களை அவர் வெறுக்கவில்லை. நீங்க அவரை தேடாமல் கூட இருந்திருக்கலாம். அவரை குறித்து கவலையோடு இருந்திருக்கலாம். ஐயோ, நான் செபிக்க முடியலையே வேதனையோடு இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். பயப்படாதீர்கள் சொல்லுகிறார். பயப்படாதீர்கள் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை பலப்படுத்த சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரீகோ ஷதலா ரபா. இருக்கிற இடத்துல ஜெபிங்க. அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. விடுதலையின் அக்கினி இறங்குது. நல்ல ஜெபிக்கிற அபிஷேகம் இறங்குது. ஆமென். கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இறங்குது. திறந்த வாசலை கொடுக்கிற அபிஷேகம் இறங்குது. ஓ, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த பூமியில திறந்தா அது பரலோகத்துல திறக்கப்படும். நீ இந்த பூமியில கட்டினா அது பரலோகத்துல கெட்டப்படும். நான் திறந்த வாசலுடைய சாவியை பார்க்கிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல ஒரு திறந்த வாசலின் சாவி இறங்குது. திறந்த வாசலின் சாவி இறங்குது. நான் ஒரு சகோதரியை பார்க்கிறேன். ஓ, நல்லா ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. நல்லா ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய அக்கினி இறங்குது. உங்க மேல இறங்குது. முட்டு போட்டு ஜெபிக்கிற ஓ, ஒரு இளம் சகோதரியை பார்க்கிறேன். கர்த்தர் உங்க வீட்டுல இறங்குறா. உங்க வீடு ரொம்ப சின்ன வீடு தான். ஒரு பீரோ உங்க கிட்ட இருக்குது. அந்த பீரோக்கு கிட்ட முட்டு போட்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். உன் குடும்பத்திலிருந்து கிதியோனை போல நபர்கள் எழும்புவார்கள். தேசத்தை கலக்குவார்கள். மாற்றங்கள் வரப்போகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் இறங்குது. பிரேயர் டைம் குடும்பத்தார் மேல ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. புதியதாய் கேட்டுக்கொண்டிருக்கவங்க மேல ஒரு அக்கினி இறங்குது. இந்த பிரேயர் டைம் குடும்பத்தாரோடு இணைந்து செபிக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து நாளைக்கு வழங்கும் சொல்லும். உலகத்தை கலக்கிறவர்கள், உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இங்கேயும் வந்து விட்டார்கள். இவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம்
காரியம் பயங்கரமா இருக்கிறது, பயங்கரமா இருக்கிறது. ஆவிக்குரிய ரகசியங்களை சுமக்கிறார்களே, எத்தனை மேன்மை உள்ளவர்கள் என்று உங்களை குறித்து சொல்லப்படும். நிந்தனையாக எண்ணப்பட்ட இடத்துல எஸ்தரின் தலையை உயர்த்தின ஆண்டவர் உங்க குடும்பத்தில் அவர் உங்களை உயர்த்துகிறார். உங்க தலை உயர்த்தப்படுகிறது. ஆண்டு சொல்லுகிறார், அதற்காக யுத்தம் பண்ணுங்கள், ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணுங்கள். ஆவியானவர் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிசாசு சில காரியங்களை உங்க குடும்பத்தில் திருடலாம் நினைச்சான். தேவ ஜனமே ஜெபிக்கிற இந்த வேளையிலே அந்த திருடன் ஓடுகிறார். அந்த திருடன் உங்கள் இடத்திலிருந்து திருட முடியாமல் சிலருடைய வருமானத்தை எல்லாம் ஆஸ்பத்திரி செலவுக்கு, அட்மிட் ஆகிறதுக்கும் ஒயாம ஆஸ்பத்திரி செலவு, அதெல்லாம் ஆண்டு தடுத்து நிறுத்துகிறார். ஜெபிங்கள், ஜெபிங்கள், இருக்கிற இடத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் பிறருக்கு சாட்சியாய் வாழ எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை பாதுகாத்தால் தான் நாங்கள் பிறருக்கு எளிமை நாங்கள் நிற்க முடியும். நீங்க அநேகருக்கு பயன்படணுமா தேவ ஜனமே? உங்க குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக நீங்க நிக்கணுமா? யுத்தத்தில் நிக்கணுமா? முதல்ல நீங்க பலப்படுங்க. இந்த ஜெபம் உங்களை பலப்படுத்தும். நீங்க பலப்பட்டு விட்டால் பிறரை பலப்படுத்துவீர்கள், ஊழியம் செய்வீர்கள், சுவிசேஷம் அறிவிப்பீர்கள், தேவனுக்காக நிற்பீர்கள். பிசாசின் கிரியைகளை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய மகிமையை கர்த்தர் தருவார். இந்த ஜெபத்துல கர்த்தர் உங்களை அக்கினியால் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய பட்டயம் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் கேட்குறீங்க, அந்த ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்து நான் யுத்தம் பண்ணணும், அந்த பட்டயம் எனக்கு தாங்கப்பா, நான் எழும்பி பிரகாசிக்கணும், நான் எழும்பி பிரகாசிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீங்க பெருகணும், நான் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷ புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்திலிருந்து பார்த்தோன்னா, தேவ ஜனங்களே, ஆண்டவர் இன்னைக்கு அநேகருக்கு தீர்க்க தரிசனமாக பேசுகிற வார்த்தை. அநேகர் கவலையோடு இருக்கிறீங்க. நான் வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வருகிறேன், ஆனால் கர்த்தரோடு ஒரு உறவு மெயின்டைன் பண்ண முடியலன்னு குற்ற மனசாட்சியில் இருக்கிறீங்க. அநேகர் யோசிக்கிறீங்க, அதிக நேரம் ஜெபிக்க முடியலன்னு கவலையோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு ரகசியத்தை உங்களோடு பேச விரும்புகிறார். அநேகருடைய கையில் ஆவிக்குரிய பட்டயங்களை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு திறந்த வாசலுடைய சாவியை கொடுத்திருக்கிறார். திறந்த வாசலை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உண்டாகும். சிலர்லாம் ஒரு 5 வருஷம் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. அவர்கள் நினச்சிருக்க மாட்டாங்க இந்த ஆண்டு அற்புதம் நடக்கும்னு. திடீர்னு எதிர்பார்க்காத லெவலில் ஒரு மாற்றத்தை ஆண்டு செய்வார். ஏன்னா 5 வருஷம் கண் விழித்திருந்தாங்கல்ல. ஆண்டு சொல்லுகிறார், கண் விழித்திருந்தால் ஆகாரத்தினால் திருப்தியாகும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 38 வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். இந்த அருமையான வசனங்கள்ல பார்க்கும்போது தேவஜனமே, இயேசு அந்த கிராமத்துக்கு வரார். எந்த கிராமம்? 1வது வசனத்துக்கு கவனமாக பாருங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில், யாரு? இயேசுவும் அவருடைய டீமும் சீசர்களும் பிரயாணமாக போகும்பொழுது ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். பாருங்களேன், ஏற்றுக்கொள்றதுல மார்த்தாளை போல மரியாளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லை. மரியாள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். ஆனால் அந்த மார்த்தாளுக்கு ரிசீவிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் மார்த்தாள்கிட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா, மார்த்தாள் வந்த நபரை ஏற்றுக்கொண்டா, ஆனால் வந்த நபருடைய இருதயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ தேவச்சனமே, நம்ம கர்த்தருடைய இருதயத்தை புரிஞ்சோன்னா, நம்ம என்னதான் நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும், என்னதான் உடம்பு வழியில் இருந்தாலும், நம்ம நேசருடைய இருதயத்தை புரிஞ்சு கொண்டோன்னா நம்ம தானாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு சகோதரிக்கு மனநலம் குன்றிய ஒரு பிள்ளை இருந்துச்சு. அந்த சகோதரி கஷ்டமான ஒரு கிராமத்தில், சாப்பாடுக்கே வழி இல்லாத ஒரு கிராமத்தில் மலையில் ஏறி விறகு வெட்டி அதை சுமந்து சாயந்தரம் போய் விற்றுட்டு அதில் வர காசை வைத்து தான் வீட்டில் சமையல் செய்வாங்களாம்.
வீட்டில் வந்தால் அவளுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. கணவர் இல்லை, யாரும் இல்லை. மனநலம் குன்றிய ஒரு பையன். அவன் வளர்ந்த பையன்தான், ஆனால் படுத்தே தான் இருப்பான். இன்னும் ஒரு சின்ன குழந்தை உண்டு. அந்த குழந்தையை இடுப்பில் தூக்கிட்டு நான் இந்த மரத்தை எல்லாம் வெட்டிட்டு அந்த விறகுகளையும் முதுகில் சுமந்து அந்த பிள்ளையும் முதுகில் சுமந்து காய்கறி எல்லாம் வாங்குறதற்காக அந்த பிள்ளையோடு சேர்ந்து போய் அதை மார்க்கெட்டில் போய் விற்றுட்டு அதில் சில நேரம் விற்பனையாகும், விற்பனை ஆகாமலேயும் இருக்கும். விற்பனை ஆகினால் சாப்பாடு கிடைக்கும், விற்பனை ஆகவில்லை என்றால் சாப்பாடு கிடைக்காது. அவ்வளோ களைப்போடு வீட்டுக்கு வருவார்கள். வரும்பொழுது இரவு ஆகிவிடும். இரவு ஆனவுடன் படுத்து தூங்கலாம் என்று மனம் சொல்லும். மறுபக்கம் ஐயோ காலையிலே போனோமே, இந்த பையன் படுத்தே இருக்கிறானே, மூளை வளர்ச்சி பலவீனத்தோடு இருக்கிறானே, இவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணுமே சொல்லி, தன் சின்ன பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணுமே என்று சொல்லி அந்த உடல் வேதனையை தாங்கி கொண்டு மலையிலிருந்து விறகுகளை வெட்டி வந்தாலும் அந்த வேதனையெல்லாம் அவர்களுக்கு பெருசாக தெரியவில்லை. அவர்களுடைய இருதயம் எல்லாம் துடித்தது. எனக்கு படுத்து கிடக்கிற மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளை இருக்குதே, அந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது ஆகாரம் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி தாய் சமையலை செய்வார்கள். 10 மணி 11 மணி அளவில் தான் சாப்பிடுவார்கள். ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ நெருக்கம். அந்த காலத்தில் அவ்வளோ வேதனையின் மத்தியில் அவர்கள் வாழ்ந்தார்கள். திடீர்னு அவர்களுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. இயேசுவை குறித்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். மணிப்பூர் பகுதியை சேர்ந்த இந்த குடும்பம், ரொம்ப வறுமையில் இருந்த அந்த குடும்பத்தை இயேசு தொட்டார். அதே குடும்பத்தில் அந்த சின்ன சிறுவன் கர்த்தருக்காக எழும்ப ஆரம்பித்தான். அவர்களுடைய தரித்திரம் மாற ஆரம்பித்தது. ஆனால் அந்த தரித்திரமான காலத்திலையும் அந்த பிள்ளைகளை சுமந்த அந்த தாயாருக்கு பலனாக இருந்தது அந்த பிள்ளைகள் மேலே உள்ள பாசம். தேவ ஜனங்களை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்க கையில் அருமையான பிள்ளைகளை கொடுத்தது அந்த கர்த்தர், நல்ல வீடுகளை கொடுத்தது அந்த கர்த்தர், நல்ல வருமானத்தை கொடுக்கிறது நல்ல கர்த்தர், நமக்கு எல்லாமே தந்தது அந்த கர்த்தர். இதை நாம் உணரும் பொழுது மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல மாறுவோம். வீட்டுக்கு இயேசு அழைத்து வந்தது மார்த்தாள் தான். ஆனால் மார்த்தாளோ பலவித காரியத்தில் கவலையோடு இருக்கிறார். ஆண்டவரே இயேசு சொன்னாரு, இயேசு நினைச்சிருப்பார் என்ன வீட்டில் கூப்பிட்டதே இந்த பிள்ளை தான். ஆனால் என் மனசை புரியலையே. தேவ ஜனங்களை இன்னைக்கு நம்ம சில நேரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டுருவோம், ஆசையாக ஏற்றுக்கொண்டுருவோம், ஆசையாக சபைக்கு போவோம். ஆனால் கர்த்தருடைய திட்டங்களை புரியாமல் இருப்போம், கர்த்தருடைய இருதயத்தை புரியாமல் இருப்போம். இந்த மார்த்தாளை போல புலம்பி கொண்டு இருப்போம். ஆண்டு சொல்றார், புலம்பாதே, ஜெபிக்க முடியல தான் புலம்பாதே, பலவீனத்தில் தான் இருக்கிறீங்க புலம்பாதீர்கள். இந்த இடத்துல வசனத்தை யோசித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நீங்கள் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டால், ஒரு இருதயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, ஏசாப்பாவுடைய தாகத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு நம்மளுடைய உடல் வலிகள் ஒன்றுமே இல்லை. அருமையான தேவ மனிதர் டிஜெஸ் தினகரன் அடிக்கடி சாட்சி சொல்வார். இன்னைக்கு மறைந்து விட்டார். அந்த தேவ மனிதன் சொல்லும் பொழுது, அவர் பேங்கில் ஒர்க் பண்ணுவாராம். ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்த உடனே இரவு நேரம் சாயந்தரம் வந்த உடனே போய் ஜெபத்துக்கு உட்காருவார். வந்த உடனே மனைவி வருவாங்க, ஒரு கிளாஸ் டீ கூட குடிக்காம இந்த மனுஷன் போய் ஜெபிக்க போறாரு என்று கோபப்பட மாட்டாங்க, நினைப்பாங்க ஒரு கிளாஸ் டீ அது குடிச்சிட்டு போகலாமே. போவார், மனைவியை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே ரூமுக்குள்ளே போகிறதுதான். போன உடனே ஆண்டு சமூகத்தில் முட்டு போட்டு இருப்பாராம். ஆண்டவரை நோக்கி கைகளை நீட்டுவாராம். ஆண்டவரே என்னை பயன்படுத்தின அழுவாராம். ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவாராம். ஆண்டவரே திரள் ஆத்துமாக்கள் அழிகிறார்களே ஆண்டவரை நோக்கி கேட்பாராம். ஆண்டவர் அவருடைய அறையில் பல மணிக்கூர் பிரத்யட்சமாக காட்சியளிப்பாராம். பேசிக்கொண்டே இருப்பாராம். சில நேரம்லாம் 11 மணிக்கூர் ஒரே இடத்துல ஜெபிப்பாராம். அதிகாலை ஆகிவிடுமா. அவர் ஜெபிக்க தொடங்கிவிட்டாலே தெரியும், இவர் இனி வரமாட்டார். இரவு நேரத்தில் மிட் நைட்டில் வந்து படுப்பார். சில நேரம் அதிகாலை வரைக்கும் ஜெபிப்பாராம். இவ்வாறாக தான் ஒரு முறை வேலைக்கு செல்லுகிறதற்கு ஒரு 15 நிமிடம் பாக்கி இருக்கிறது. அந்த பாக்கி இருக்கிற அந்த 15 நிமிஷத்தில் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்தால் ஒரு பரலோக தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். இயேசு முகமுகமாய் பார்த்தார். தேவ ஜனமே, நம்ம நினைப்போம் இந்த 5 நிமிஷத்தில் என்ன நடக்க போகுது, இந்த 15 நிமிஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு யோசித்து பாருங்கள். அந்த காட்சி அவர் ஊழியத்தை தலைகீழ மாற்றியது, வாழ்க்கையை உயர்த்தியது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேகர் அவர்களை குறை சொல்லலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் நின்று ஒன்று வரவில்லை என்றால் அதை யாராலையும் செய்ய முடியாது. ஸோ தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்மளுடைய நேரத்தில்
நம்ம நிறைய நேரம் செலவழிக்கும் பொழுது அது வீணாகிறது போல இருக்கு. ஆண்டு சொல்லுகிறார், முதலாவது பயப்படாதீர்கள். மார்த்தாளை போல நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் அவருடைய இருதயத்தை புரியாமல் போயிட்டீங்க. இருதயத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசப்போட இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த இருதயம் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறது. அந்த இருதயம் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. சுதேவச்சனமே, அப்பா அம்மா இல்லாத அந்த 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள், லாசரு, இவர்கள் குடும்பத்தில் இயேசு சொன்னார் ஒரு ரகசியத்தை. தேவையானது ஒன்று தான். அது மரியாள் கரெக்டாக ஆண்டு பாதத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. மரியாள் ஒரு சோம்பேறி கிடையாது, ஆனால் கர்த்தர் சொல்கிறதை கேட்கறதுக்காக காத்திருந்தாங்க. ஆண்டு சொல்கிறாரு, இந்த வருஷம் எல்லாரும் உலகத்தில் பிஸியாக இருக்கும் பொழுது நீங்கள் மரியாதை போல மாறுங்க. பிஸி தான், கிச்சன் டியூட்டி இருக்குது, குடும்பத்தில் நிறையா காரியங்கள் உண்டு, நல்லது உண்டு, கெட்டது உண்டு, நிறைய காரியங்களுக்கு நம்ம போய் நிற்கணும். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, 2-3 நாள் ஜெபம் கேன்சல் ஆனாலும் விட்டு விடாதீர்கள். நீங்கள் மார்த்தாள் அல்ல, மரியாளை போல நீங்கள் நிற்க வேண்டும். ஏன்னா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். இந்த ஆண்டு சொல்லுகிறார், யூ சூஸ் காட். நீங்கள் கர்த்தரை தேர்ந்தெடுங்கள். உங்கள் வருமானம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற போகிறதல்ல. மார்த்தாளுடைய சமையல் தான் அந்த லாசருவுக்கும் மரியாளுக்கும் சாப்பாடு போட்டது. ஆனால் ஒரு டைமில் லாசரு மரித்து போகிறான். அந்த நேரத்தில் மார்த்தாள் பொங்கி போட்ட சாப்பாடுனால லாசரு திரும்பி வரல. ஆனால் நித்திய ஜீவனை தருகிற அந்த இயேசுவின் வார்த்தையினால் லாசரு திரும்பி வந்தான். எந்த இயேசுவை ஆமென் சமயம் கொடுத்து நேரம் கொடுத்து தேடாமல் போனாலோ அந்த இயேசு தான் வந்து விடுதலை கொடுத்தார். ஸோ அதனால் தேவச்சனங்கள், டைம்ஸ் வில் கம், நேரங்கள் வரும். நம்ம பணத்தினால, நம்ம வேலையினால சாதிக்க முடியாததை நம்ம ஒவ்வொரு வாரம் ஆண்டவரை தேடி தேடி போனோமே, ஒவ்வொரு நிமிஷம் சோத்திரம் பண்ணோமே, அந்த ஆண்டவர் அதற்கு பிரதிபலனை தருகிற காலம் வரும். மோசையை பாருங்கள், அவங்க அம்மா கண்ணீரோடு அந்த பிள்ளையை அந்த கப்பல், சின்ன கப்பலில் செய்து விடுகிறாங்க. அந்த பிள்ளையும் வளருது. அந்த அம்மாவுடைய கண்ணீர் வீணாகவில்லை. அந்த அம்மா 40 ஆண்டுகள் பிறகு பார்க்குறாங்க, மோசை எப்படியாவது ராஜா அரண்மனையில் இருந்து இந்த தேசத்தை காப்பாற்றிடுவான்னு பார்த்தா மோசையால் காப்பாற்ற முடியலை. மோசை எங்கேயோ ஓடி போயிட்டார். இப்போ 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அம்மாவுடைய கண்ணீரும் ஜெபம் வீணாகவில்லை. இத்தனை நாட்கள் அம்மாவுடைய ஜெபமும் கண்ணீரும் ஒரு முச்செடியில் ஒரு அக்னியாக இறங்கினது. மோசைக்கு என்கவுண்டர் உண்டானது. மோசை ஆண்டவரை தரிசித்தான். எப்பொழுதுமே நம்ம சோத்திரமும் நம்ம ஜெபமும் நம்ம தேவனை தேடுகிற தேடலும் வீணாகாது. நம்ம நினைப்போம், தேவனே தேடிட்டு இருந்தா வருமானம் எப்படி வரும்? ஆண்டவர் வருமானம் செய்ய வேண்டாம், வருமானத்தை சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றான்னு கவனமா பாருங்க. வருமானத்தை சம்பாதியுங்கள், குடும்பத்தில் சமையலை செய்யுங்கள், நல்லது கெட்டதுக்கு ஓடி ஓடி போங்க, உங்க குடும்பத்தில் எல்லா விஷயத்திலையும் நில்லுங்க. ஆனா அதிலும் மேலாக அந்த 42வது வசனத்தை பாருங்கள். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதே மாதிரி தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. அப்படின்னா என்ன? எல்லாமே செய்யணும், குடும்ப வேலைகளை செய்ய வேண்டும், எல்லா காரியங்களையும் செய்யணும், படிக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனால் முதலாவது தேவனை வைக்கணும். ஆண்டு சொல்லுகிறாரு, இந்த 2026 நீங்கள் முதலாவது தேவனை வச்சு பாருங்க. எல்லா விஷயத்திற்கும் முதலாவது அவரை வச்சு பாருங்க. ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் எல்லாரும் கைவிட்டாலும் யாரை முதலாவது வச்சிங்களோ அவர் முதல்ல வந்து நிற்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கானா ஒரு கல்யாணத்தில் தெரிஞ்சோ தெரியாம இயேசுவுக்கு ஒரு கல்யாண கார்டை வச்சிட்டாங்க. அங்க ஒரு குறைவு வந்துச்சு. அங்கே முதலாவது உதவி செய்ய ஒருத்தர் வந்து நின்னாரு. காரணம், அவரை அழைத்திருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய எல்லா விஷயத்திற்கும் ஆண்டவரை அழைப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்குதப்பா, இந்த போராட்டம் இருக்குதுப்பா, இந்த காரியம் இருக்குதப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து கொண்டே இருங்க. ஏற்ற நேரம் வரும். எல்லாரும் கை கழுவும் பொழுது, பிலாத்தை போல கைகளை கழுவி என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது அவரை தேடுங்கள். லாசருவுக்கு ஆண்டவர் வந்து கிருபையாய் ஜீவனை கொடுத்தார், மரண கட்டுகளை மாற்றினான். அதே ஆண்டவர் உங்கள் கட்டுகளை மாற்ற போகிறார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ஜெபத்தில் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ ஆண்டவர் 2வது முறையாக எப்சிபான் இந்த பேரை காட்டுகிறார், திரும்பியும் காட்டுகிறார். ஆரம்பத்திலே காட்டினார், இப்போ திரும்பியும் சொல்லுகிறார். எப்சிபா, டயானா, இந்த பேரெல்லாம் திரும்பியும் காட்டுகிறார். இவர்கள் குடும்பங்களுக்குள்ளாக இந்த மார்த்தாள் மரியாதை போல ஆண்டு சொல்லுகிறார், தேவையானது ஒன்று தான்.
எல்லாத்த குறித்து குழம்பாதீங்க. ஒருவேளை தற்சமயம் அற்புதம் நடக்காதது போல இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய திட்டத்திற்காக உயர்த்தி கொண்டிருப்பார். தாவீதுனுடைய தலையில் அபிஷேகம் வந்தது, உடனே அடுத்த நாளே ஒன்றும் அரசனாக மாற முடியல தேவச்சனமே. அந்த அபிஷேகத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க யுத்தங்கள் வந்தது. அந்த யுத்தங்களில் தாவீது பொறுமையாக இருந்தார். தலைமறைவாக வேண்டிய இடம் இருந்தது, பயந்து போய் இருக்க வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். எத்தனை தனிமையிலையும் கர்த்தர் கூட இருந்தார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எத்தனை தனிமையில் யாக்கோபு போல தனிமையாக போனாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சிங்க கபில தனிமையாக இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அக்கினி ஜுவாலை இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நிந்தையான அனுபவத்தில் இருந்தால் கர்த்தர் கூட இருக்கிறார். குடும்பத்தில் யாராவது மறிச்சிட்டாங்களா, கர்த்தர் கூட இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யறவங்க இப்ப இல்லாமல் போயிட்டாங்களா, கர்த்தர் கூட இருக்கிறார். மாற்றங்களை தருவார். ஜெபியுங்கள். ஹalleluya 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 லீகோ ராபா ஷதரபா பாபா. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினது உங்களுக்காக வருகிறது. மொர்தகாய்க்காக ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் கொடுத்தார். நான் பார்க்கிறேன் தேவஜனங்களை மொர்தகாயை போல கர்த்தருக்காக நின்ன தேவஜனமே, எஸ்தருக்கு போல தேவனுக்காக நின்ன தேவஜனமே ஆவியானவர் காட்டுகிறார். உங்களுக்காக அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் உங்களை மறக்கவில்லை. அவர் உங்களை மறக்கவில்லை. அவர் உங்களை மறக்கவே இல்லை. உங்களை நினைவு கூறுவார். நான் ஆவியில் பார்க்கிறேன். ஞாபக புஸ்தகத்தில் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற நேரத்தில், ஏற்ற நிமிஷத்தில், ஏற்ற நாள்ல, ஏற்ற நொடியில உங்களுடைய காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்க பிள்ளைகளுடைய உயர்வு உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஆராதிக்கிற உங்க ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். பயப்படாதீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தொடர்ந்து முன்னேறுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை மட்டும் சிந்தனையை விட்டு எடுத்து விடாதபடி, உங்கள் இருதய துடிப்பை விட்டு எடுத்து விடாதபடி முதலாவது அவருக்கு இடத்தை கொடுத்துருங்க. மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். மற்றதெல்லாம் அவர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிடுவார். நன்றி அப்பா. இந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ, சரீர பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ, உங்க கைகளை இருதயத்தில் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் எனக்கு இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் தேவனோடு உறவாடன்னு நினைக்கிறீங்களோ, உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. வியாதி உள்ளவங்க இருதயத்திலே கை வச்சுக்கோங்க. இன்னும் தேவனோடு உறவாடணும், எனக்கு வியாதி இல்லை ஆனால் தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி விரும்புகிறவங்க கையை உயர்த்திக்கோங்க. ரைட் நாவ் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். தாவீது கையில் ஒரு 5 கல்லை கொடுத்தது போல கர்த்தர் உங்க கையில் உங்க எதிரிய ஜெயிக்கக்கூடிய ஆயுதத்தை இப்பொழுது தருகிறார். அந்த வியாதி உங்க கையால் சிதறடிக்கப்படும். ஜெபிக்க முடியாத தன்மைகள் எல்லாம் உடையுது. நீங்கள் விடுதலையாகிறீங்க. அப்படியே கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமை உங்க மேலே இறங்கிட்டு கைகளை கீழே போட்டுக்கொள்ளலாம். ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துறதுக்காக நன்றி. அந்த அபிஷேகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. விடுதலை உண்டாக போறதுக்காக நன்றி. பாதை காட்டுகிறதுக்காக நன்றி. புதிய வழியை காட்டுகிறதுக்காக நன்றி. விடுதலை வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரயர் டைம் குடும்பத்தார் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. தொடர்ந்து அதிகாலை ஜெபத்தை கேளுங்க. தொடர்ந்து நம்ம காட்ஸ் பவர் டிவி, ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல்களை கவனித்து கொண்டிருங்க. கீழே இருக்கிற நம்ம பிரயர் டைம் வாட்ஸ்அப் குரூப்பில் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா லிங்க்கும் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நாளைய தினத்திலையும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை சந்திக்கலாம். இதே 9 மணி அளவில் நாளைக்கு சந்திப்போம். நல்ல ஜெப ஆலோசனையோடு உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless you. Amen.